அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஓப்பன் நாமினேஷனில் விசித்ராம ஒரு வேற லெவல் சம்பவம் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தினேஷோட மோதிரையை சுத்தமாக கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷ் சொல்லுவார் இல்லையா, விசித்ராம வந்து ஃபேக் லவ் தாய் பாசத்தை வச்சு அவங்க ஏமாத்துறாங்க, தாய் பாசத்தை காட்டி அவங்க வந்து இந்த நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி, ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்லி நாமினேஷன் பண்ணுறாங்கன்னா, ஆரம்பத்தில் தினேஷ் உள்ளே வந்து அவர் வந்து கேப்டன் ஆனார். அப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு துணை கேப்டன் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ஹெட்டாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் நான் அவர்கிட்ட இருந்து விலையே இருந்தேன். அவரோட கேம் பிளான் என்னென்னா, ஒரு 2-3 பேர்த்தோட வந்து 2-3 பேர்த்த துணைக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு சப்போஸ்ட்டத்தோட இந்த கேம் வந்து விளையாடலான்னு நினச்சாரு. ஆனால் நான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. வெளியே வந்து எங்கள் 2 பேத்துக்கு பழக்கம் இருந்தால் கூட, நாங்கள் ஒன்றா வந்து வேலை செஞ்சால் கூட நான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. நான் கொஞ்சம் விலையே இருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா என்னோடய கேரக்டரை வந்து ஃபேக்குன்னு சொல்லி, நான் ஏதோ உங்கள்கிட்ட காட்டுற பாசத்தை எல்லாத்தையுமே வந்து ஃபேக்குன்னு சொல்லி வந்து என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி தினேஷ் சொல்கிறது மாதிரி நான் வந்து ஒரு ஃபேக் லவ்வாக ஃபேக்காக எல்லாத்தையும் பாசம் காமிக்கிறவளை இருந்தால், அதை மக்கள் வந்து நினச்சா என்னை மக்கள் வந்து வெளியேற்றட்டும், அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செம போல்டு அண்ட் பிரேவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை வந்து குத்திருக்காங்க. வேறு லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த தினேஷை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க போலியாக இருக்காங்க, போலி பாசத்தை காட்டுறாங்க, இது வந்து உண்மையான பாசம் இல்லை, அவங்க வந்து நாமினேஷனுக்காக அப்படி வந்து நயந்துக்கிறாங்கன்னு சொல்லி அர்ச்சனா கூட அந்த வேஷத்தில் இருக்கும்போது பொம்மை டாஸ்கில் வந்து சொல்லிச்சு இல்லையா. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூலக்காரன் யாருன்னா தினேஷ் தான். அதனால் தினேஷே வச்சு உரின்னு உரிச்சு எரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.